மக்களவை மைக் கட்டுப்பாடு யாருடைய கையில்? சபாநாயகர் கூறியது உண்மைதானா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நாட்டின் 18வது மக்களவை பரபரப்பான விவாதங்களையும் சர்ச்சைகளையும் எதிர்கொள்ள போகிறது அப்படிங்கிறத குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திலேயே புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. பாஜகவால் அவ்வளவு எளிதாக நினைத்தவற்றை எல்லாத்தையும் அரங்கேற்றிவிட முடியாது அப்படிங்கிறதும் இந்த கூட்டத்தொடர் உணர்த்தி இருக்கு. எதிர்கட்சிகளும் அதை மிக சிறப்பாகவே ஆளும் கட்சிக்கு எடுத்து காட்டி விட்டதாகவே கருத வேண்டியிருக்கு. நடுநிலையாக செயல்பட வேண்டிய சபாநாயகர் ஒரு சார்பாக செயல்படுகிறார் அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் முன்வைத்திருக்கக்கூடிய முக்கிய குற்றச்சாட்டுகளில் ஒரு குற்றச்சாட்டு. சபாநாயகர் என்பவர் நடுநிலையாக செயல்பட வேண்டியவர். ஆனால் முதல் கூட்டத்திலேயே எமர்ஜென்சியின் 50ஆம் ஆண்டு நிறைவு குறித்து பேசியிருக்காரு. எமர்ஜென்சி அப்படிங்கிற இருண்ட காலம் குறித்து பேசக்கூடாது என்பது கிடையாது. அதை கையில் எடுக்க வேண்டியது ஆளும் கட்சி தானே தவிர சபாநாயகர் கிடையாது. அதனால தான் அவரது நடுநிலை குறித்து கேள்வி எழுப்பப்படுது. எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு பற்றி விவாதிக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்கார். நாட்டின் எதிர்க்கட்சிகள் மற்றும் ஆளும் கட்சி உங்களுடன் இருக்கிறாங்க அப்படின்ற செய்தியை நாட்டின் மாணவர்களுக்கு வழங்கும் பொருட்டு இந்த விவாதத்தை நடத்த வேண்டும் அப்படின்னு ராகுல் காந்தி மக்களவையில் ரொம்ப காரசாரமாக அந்த கோரிக்கையை முன்வைத்தார். ராகுலுடைய கோரிக்கைக்கு பதிலளித்த சபாநாயகர் ஓம் பிர்லா சபை விதிகளை பின்பற்றி குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துக்கு பிறகு விவாதம் நடத்த பரிந்துரைப்போம் அப்படின்னார். இதற்கிடையில் ராகுல் காந்தியின் மைக்கு ஆஃப் பண்ணிட்டாங்க. அதை சுவிட்ச் ஆஃப் செய்யுமாறு அவர் சபாநாயகரிடம் வேண்டுகோள் சுவிட்ச் ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ண மைக்கை திரும்ப ஆன் பண்ணுங்க அப்படின்னு சபாநாயகர்கிட்ட ராகுல் காந்தி வேண்டுகோள் விடுத்தார். இந்த வீடியோ காங்கிரஸ் கட்சி சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருக்காங்க. நாடாளுமன்றத்தில் மைக்கை அணைப்பது இளைஞர்களின் குரலை நசுக்கும் சதி அப்படின்னு காங்கிரஸ் குற்றம் சாட்டினாங்க. இதற்கிடையில் மைக்ரோஃபோனை அணைக்க என்னிடம் எந்த பட்டனும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய அமைப்பும் முன்பு இருந்ததை போலவே இருக்கு, மைக்ரோஃபோனை அணைக்க என்கிட்ட எந்த வசதியும் கிடையாது, நான் அதை ஆஃப் பண்ண முடியாது அப்படின்னு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா மக்களவையில் விளக்கம் கொடுத்தார். மாநிலங்களவையிலும் இதே பிரச்சனை எழுப்பப்பட்டது. மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தங்கர் விவகாரத்தில் எதிரொலித்தது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கிட்ட அவர் தயவு செய்து உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதே சமயத்தில் காங்கிரஸ் எம்பி பிரமோத் திவாரி இடையில ஏதோ பேசினார். இதனால கோபமடைந்த ஜெகதீப் தங்கர், நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது யாருடைய மைக்கும் ஆன் ஆகாது, உங்களுக்கு இது தெரியும், உங்களுக்கு அதிக அனுபவம் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்படியானா மைக் தொடர்பை இணைப்பதும் துண்டிப்பதும் யாருடைய கையில் இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி எழுது. 2014ஆம் ஆண்டு மக்களவை செயலகம் ஒரு தகவல் புத்தகத்தை வெளியிட்டாங்க. இதன்படி ஒவ்வொரு எம்பிக்கும் மைக் மற்றும் சுவிட்ச் போர்டு வழங்கப்படுது. இந்த சுவிட்ச் போர்டில் வெவ்வேறு வண்ண பொத்தான்கள் இருக்கு. ஒரு எம்பி பேச விரும்பினால் அவர் சாம்பல் பட்டனை அழுத்த வேண்டும். அப்போது அவருக்கு முன்னால் இருக்கும் மைக் ஆக்டிவேட் ஆகி சிவப்பு பட்டன் ஆன் ஆகும். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஒரு அறை இருக்கு. அந்த அறையில் ஒளி தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருப்பாங்க. அவங்க சபை நடவடிக்கைகளை பதிவு செய்கிறாங்க. இந்த அறையில் ஒரு மின்னணு பலகை நிறுவப்பட்டிருக்கு. அதில் எல்லா உறுப்பினர்களின் இருக்கை எண்கள் எழுதப்பட்டிருக்கும். மைக்ரோஃபோன்கள் இங்கிருந்து தான் இயக்கப்படுது, கண்ட்ரோல் பண்ணுறாங்க அங்கிருந்து தான், அல்லது அணைக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். கண்ட்ரோல் எல்லாமே அங்கே தான் இருக்குது. மக்களவையில் இந்த செயல்முறை மக்களவை செயலகத்தாலும் அதே போன்று மாநிலங்களவை செயலகத்தாலும் கட்டுப்படுத்தப்படுது. ஆனால் மைக்கை அணைக்குமாறு சபாநாயகரோ அல்லது மாநிலங்களவை தலைவரோ உத்தரவிட முடியும். மேலும் நாடாளுமன்றத்தின் கேள்வி நேரத்திற்கு முந்தைய நிகழ்வின் போது ஒவ்வொரு உறுப்பினருக்கும் 3 நிமிடங்கள் ஒதுக்கப்படுது. ஒரு உறுப்பினரின் நேரம் முடிந்ததும் அவர்களின் மைக் தானாகவே ஆஃப் ஆகிடும். மசோதா முதலியவற்றை விவாதிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கட்சிக்கும் கால அவகாசம் கொடுக்கப்படுது. சபாநாயகர் கால அட்டவணையை பின்பற்றி ஒவ்வொரு உறுப்பினருக்கும் பேசுவதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குகிறார். அதனால் மைக் பட்டன்கள் கட்டுப்பாடு தொழில்நுட்ப வல்லுநர்கள்கிட்ட இருந்த போதிலும் வழங்கப்பட்ட நேரத்திற்கு மேலே பேசும்போது தானாகவே அந்த மைக் ஆஃப் ஆகிடும் அப்படிங்கிற நடைமுறையாக இருக்குது. இந்த நிலையில் பட்டன் அந்த ஆன் பண்ணுற பட்டன் என்கிட்ட இல்லை அப்படின்னு சபாநாயகர் சொல்கிறது வேடிக்கையாக இருக்குது. ஒரு நாயை அவிழ்த்து விட்டுட்டு அந்த நாயை அவிழ்த்து ஏவி விட்டுட்டு அந்த நாய் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு அதன் உரிமையாளர் சொன்னால் சரியாக இருக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி.